வெல்கம் டு என்சிஇஆர்டி மேத் சேனல். இன்றைக்கி நம்ம ஒலிம்பியாட் கொஷின்ஸில் இருக்கக்கூடிய 3 கொஷின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா, த போர்ஷன் ஆஃப் அ சர்க்கிள் பவுண்டட் பை அ கார்ட் அண்ட் த ஆர்க் சப்டெண்டட் பை டேஷ் ஆஃப் அ சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ போர்ஷன் ஆஃப் அ சர்க்கிள் பவுண்டட் பை அ கார்ட்னா என்னென்னா, ஒரு வளைகோட்டின் மீது அமையும் இரு புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டு. சரிங்களா? கார்ட்னா என்னென்னா, ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம், முழு வட்டம் வரைகிறீங்க. அந்த முழு வட்டத்துக்கு மேலே அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கிளோட ஓரத்தில் இருக்கக்கூடியது தான் சர்க்கம்ஃபரன்ஸ். அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் 2 புள்ளி வச்சுக்கணும். 2 புள்ளியும் ஒரு கோடு போட்டு இணைச்சிக்குவாங்க. அதுதான் கார்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த கொஷின் கேட்டிருக்கிறது, போர்ஷன் ஆஃப் அ சர்க்கிள் பவுண்டட் பை அ கார்ட் அண்ட் த ஆர்க் சப்டெண்டட் பை டேஷ் ஆஃப் அ சர்க்கிள். ஆர்க் சப்டெண்டட் பை டேஷ் ஆஃப் சர்க்கிள்னால், இப்போது ஒரு கார்ட் வரைகிறோம். கார்ட்னா ஒரு நான் வரைகிறோம். ஆர்க்குனா வட்ட வரையின் ஒரு பகுதி. சரிங்களா? இப்போது ஒரு ஆர்க் ஃபார்ம் ஆகுது. ஒரு வட்ட வரை ஒரு பகுதியாக ஒரு ஃபார்ம் ஆகுது, ஒரு முழு வட்டத்திலிருந்து ஒரு நான் வரைகிறது மூலமாக. ஸோ அப்போது அந்த ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த பிரிவு தான் அவங்க கேட்டிருக்காங்க. அந்த பிரிவு தான் ஆன்சர். இதுக்கு செக்மெண்ட்னு சொல்லுவாங்க பிரிவுக்கு. ஸோ அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. எ போர்ஷன் ஆஃப் த சர்க்கிள் பவுண்டட் பை த கார்ட் அண்ட் த ஆர் சப்டெண்டட் பை டேஷ் ஆஃப் த சர்க்கிள். அந்த செக்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அந்த வட்ட வரையின் ஒரு பகுதி இருக்குது. சரிங்களா? அந்த வட்ட வரையின் ஒரு பகுதி, அது பேர் தான் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. ஆர்க் லென்த்துனா வில் நீளம்னு அர்த்தம். ஆர்க்னா வில்லு, ஆர்க் லென்த்து வில் நீளம். ஆர்க் லென்த்துனா என்னென்னா, அந்த வளைஞ்சு இருக்கு இல்லையா, அந்த நான் நம்ம வரைகிறது மூலமாக அந்த முழு வட்டத்திலிருந்து ஒரு பகுதி நம்மளுக்கு பிரிஞ்சு வருது இல்லையா. ஸோ அந்த பிரிஞ்சு வர அந்த முழு வட்டத்திலிருந்து ஒரு சின்ன பகுதி இருக்கு இல்லையா, அந்த வளைஞ்ச பகுதி தான் வில் நீளம்னு சொல்லுவாங்க. அந்த வில் நீளத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இது சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்து வரக்கூடிய கொஷின்களுக்கு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் இல்லைங்களா. அதுக்காக நம்ம ஆர்க் லென்த்தை பற்றியும், பெரிமீட்டர் அதாவது சுற்றளவு, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் பற்றியும், முழு வட்டத்தோட சர்க்கம்ஃபரன்ஸ்னால் என்ன, இப்போ சின்ன ஒரு ஆர்க் லென்த்னா வில் நீளம்னா என்ன, அதை எப்படி நம்ம அளக்கிறது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒரு முழு வட்டத்தில் பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா 2πrன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ அதுவே அரை வட்டத்துக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 2πr × 1/2. பாதி வட்டத்துக்கு மட்டுமே ஃபார்முலா பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு 2πr × 1/2. அதுவே ஒரு கோணம், ஒரு பெரிய முழு வட்டத்தில் ஒரே ஒரு கோணத்தை மட்டும் நம்ம அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்னென்னா, அந்த கோணத்தில் ஒரு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா, சின்னதாக ஒரு கோணம் ஃபார்ம் ஆகுது இல்லையா. நம்ம அந்த ஒரு போர்ஷனை அந்த ஒரு பெரிய ஒரு முழு வட்டத்துலேருந்து தனியாக எடுக்கிறோம்னா அந்த இடத்துல சின்னதாக ஒரு கோணம் ஃபார்ம் ஆகுது. அந்த கோணத்தை வச்சு நம்ம அந்த பர்டிகுலர் அந்த போர்ஷனோட சர்க்கம்ஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அந்த ஒரு என்ன வருதுன்னா, வில் நீளத்தையும் அந்த கோணத்தையும் வச்சு நம்ம ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு இடத்தோட சர்க்கம்ஃபரன்ஸ் பரப்பளவை மட்டும் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அதுக்கான ஃபார்முலா θ/360 × 2πrன்னு சொல்லுவாங்க. θ அப்படிங்கிறது என்னென்னா, அந்த ஒரு கோணத்தோட அளவு. θ/360 × 2πrங்கிறது 2 × 22/7 × rங்கிறது ரேடியஸ், அதாவது ஆரம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஆரம். அந்த பர்டிகுலர் முழு வட்டத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆரத்தை தான் இந்த 2πrல இருக்கிற ஆர். சரிங்களா? இதுதான் அந்த பர்டிகுலர் கோணத்தில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஒரு சர்க்கம்ஃபரன்ஸை மட்டும் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. இதெல்லாம் பிற்காலத்தில் இருக்கக்கூடிய கொஷின்ஸில் நம்ம கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, தெரிஞ்சுக்கலாம். அவங்க இப்போ கேட்குறது, த போர்ஷன் ஆஃப் அ சர்க்கிள் பவுண்டட் பை அ கார்ட் அண்ட் த ஆர்க் சப்டெண்டட் பை டேஷ் ஆஃப் அ சர்க்கிள். ஒரு முழு வட்டத்தில் கார்ட்னா நான் அர்த்தம். அந்த நான்கிறது 2 புள்ளி எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம முழு வட்டத்துக்கு மேலே வச்சுட்டு அந்த 2 புள்ளியும் ஒரு லைன் செக்மெண்ட், அதாவது ஒரு கோட்டு துண்டை வச்சு நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் கார்டு. சரிங்களா? அந்த கார்டு மூலமாக நம்மளுக்கு நடுவில் ஒரு கோணம் உண்டாகும் இல்லையா. அந்த கோணம் உண்டாகிறது மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இடம் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க.
அது பேர் தான் பிரிவு, செக்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுவே பெரிய பிரிவு, சிறிய பிரிவுன்னு இருக்குது. எது அதிகமாக இருக்கோ அது பெரிய பிரிவு, எது கம்மியாக இருக்கோ அது சிறிய பிரிவு. சரிங்களா? இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. அடுத்து 2வது கொஷின் என்னென்னா, how many lines of symmetry are there in an equilateral triangle? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் என்னென்னா சமபங்கு முக்கோணம்னு அர்த்தம். சமபங்கு முக்கோணம்னா எல்லா சைட்லேயுமே ஒரே விதமான அளவு இருக்கும். இப்போ 5 சென்டிமீட்டர்னால் 5 சென்டிமீட்டர் தான் 5 பக்கமுமே, அந்த 3 பக்கமுமே இருக்கும். ஸோ அப்போ 3 பக்கமுமே 5 சென்டிமீட்டருங்கிறப்போ பாதி இப்போ 5ல் பாதி என்ன, 2.5 சென்டிமீட்டர். 2.5 சென்டிமீட்டரில் வந்து 3 பக்கமுமே புள்ளி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 3 பக்கமே புள்ளி வச்சா, இப்போ 3 பக்கமே ஒரே மாதிரியான கோடுகளை நீளமாக போடுங்க. அப்போ 3மே வந்து ஒரே மாதிரியான ஒரு பங்காக பிரியும், பார்ட்ஸாக பிரியும். ஸோ அப்போ அந்த 3 பார்ட்டையும் தனித்தனியாக எடுத்து வச்சு பார்த்தாலும் அங்கே இருக்கிற பார்ட்டு இந்த பார்ட்டு மாதிரி ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம 3யுமே இப்படி பிரித்தா, இப்போ மூணு வகையாக பிரித்தோம்னா நம்ம வந்து சமபங்கு முக்கோணத்தை பிரித்தா நம்மளுக்கு சிமிட்ரி, அதாவது மிரர் இமேஜஸ் கிடைக்கும். சிமிட்ரினா என்ன, ஒரே மாதிரியான பாகத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி தான் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா ஐங்கோணம். 2 ஐங்கோணம் இருக்குது. இந்த 2 ஐங்கோணத்துக்கும் ஒவ்வொரு ஐங்கோணத்துக்கும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சைடு ரேடியஸ் இருக்கு இல்லையா, ஆரம் பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா, 2 ஐங்கோணத்தை ஒன்றா இணைச்சா, அதுவும் விதமான ஒரே மாதிரியான ஆரம் இருக்கக்கூடிய 2 ஐங்கோணத்தை ஒன்றா இணைச்சா என்ன பெரிமீட்டர் ஆஃப் அந்த பென்டகன் என்ன, அந்த இப்போ 2 பென்டகன்னா ஐங்கோணம்னு அர்த்தம். 2 ஐங்கோணத்தையும் ஒன்றா இணைச்சா வரக்கூடிய ஒரு பரப்பளவு இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பரப்பளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம முதல்ல ஒரே ஒரு ஐங்கோணத்துக்கு மட்டும் கண்டுபிடிப்போம். ஒரு ஐங்கோணத்துக்கான ஃபார்முலா என்னது, பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது எவ்வளோ சைட்ஸ் இருக்கோ அது இன்ட்டு அந்த ஒரு ஆரத்தோட மதிப்பு. எவ்வளோ சைட்ஸ் இருக்கும், 5 இருக்கும். 5 இன்ட்டு அந்த ஆரத்தோடது 5 கொடுத்துருக்காங்க. 5 × 5 25 சென்டிமீட்டர். அதுதான் பெரிமீட்டர். சரிங்களா? அதுவே வந்து இப்போது 2 ஐங்கோணத்தை ஒன்றா இணைச்சா நம்ம ஒரு சைடு வந்து இன்னொரு சைடு வந்து ஆஃப் த ஐங்கோணத்தை வந்து போய் இணைச்சிக்கும். அப்போ ஒரு சைடு இந்த ஐங்கோணத்துலேயும் போயிடும், அந்த ஐங்கோணத்துலேயும் இந்த ஒரு சைடு வந்து இணைச்சிக்கிறங்காட்டி 2லேயுமே ஒரு சைடு மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ 4 சரிங்களா? ஸோ அப்போது 4 × 4 + 4 எவ்வளோ, 8 சைடு இருக்குது. 8 சைடுக்குமே என்ன ஆரம் இருக்குது, 5. 8 × 5 எவ்வளோ, 40. அப்போ அந்த 40 தான் வந்து நம்மளோட பரப்பளவு. சரிங்களா? அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் NCERT Math for more Olympiad and academic side related videos.